இணைச்சட்டம். எகிப்து நாட்டில் நாம் எவ்வாறு குடியிருந்தோம் என்பதையும் வேற்றினங்களிடையே நாம் எவ்வாறு கடந்து வந்தோம் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். அவர்களின் அருவருப்புகளை மரத்தாலும் கல்லாலும் வெள்ளியாலும் பொன்னாலுமான அவர்களின் தெய்வ சிலைகளை நீங்கள் பார்த்தீர்கள். அந்த வேற்றினங்களின் தெய்வங்களுக்கு பணிபுரியுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை விட்டு விலகிச் செல்லும் மனமுள்ள ஆணோ பெண்ணோ குடும்பமோ குலமோ உங்களிடையே இன்று இல்லாதிருக்கட்டும். நச்சுத்தன்மையும் கரையான் அரிப்பும் கொண்ட வேரை போன்ற எவரும் உங்களிடையே இல்லாதிருக்கட்டும். அத்தகையோர் இந்த வாக்குறுதியின் வார்த்தைகளை கேட்ட பின்பும் நாங்கள் இதய பிடிவாதத்தோடு நடந்தாலும் எங்களுக்கு எல்லாம் நலமாகும் என்று சொல்லி தங்களையே தேற்றிக் கொள்வாராகில் பசுமையானதும் உலர்ந்ததும் சேர்ந்தழியும். ஆண்டவர் அவர்களுக்கு இரக்கம் காட்ட மாட்டார். மாறாக ஆண்டவரின் சினமும் சகிப்பின்மையும் அவர்கள் மீது கனன்றெரியும். இந்த நூலில் எழுதப்பட்டுள்ள சாபங்கள் அனைத்தும் அவர்கள் மேல் விழும். ஆண்டவர் அவர்களது பெயரை மண் உலகினின்று துடைத்து விடுவார். இந்த திருச்சட்ட நூலில் எழுதியுள்ள உடன்படிக்கையின் சாபங்களுக்கு ஏற்ப ஆண்டவர் அத்தகையோரை இஸ்ரேலின் குலங்கள் அனைத்தினின்றும் பிரித்தெடுத்து தீமைக்கு உள்ளாக்குவார். அப்பொழுது உங்களுக்கு பின் வரும் தலைமுறையான உங்கள் பிள்ளைகளும் நெடுந்தொலை நாட்டிலிருந்து வரும் அந்நியரும் ஆண்டவர் இந்த நாட்டின் மேல் வர செய்த வாதைகளையும் நோய்களையும் காணும்போது ஆண்டவர் தம் சினத்திலும் சீற்றத்திலும் வேரறுத்த சோதோம் கொமோரா அத்மா செபோயிம் போன்ற இடங்கள் அழிந்தொழுததைப் போல இந்த நாட்டின் நிலம் முழுவதும் கந்தகமும் உப்புமாக வெந்து போய் விதைப்பும் விளைச்சலும் இன்றி யாதொரு புற்பூண்டும் முளைக்காமல் இருப்பதை காணும்போது வேற்றினத்தார் அனைவரும் ஆண்டவர் ஏன் இவ்வாறு இந்த நாட்டுக்கு செய்தார், இந்த கடுஞ்சீற்றம் கனன்ற காரணம் என்ன என்று கேட்பர். அதற்கு மறுமொழியாக அவர்களுடைய மூதாதையரின் கடவுள் அவர்களை எகிப்திலிருந்து கூட்டி வரும்பொழுது அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை அவர்கள் விட்டு விலகினர். அவர் அவர்களுக்கு கொடுக்காதவையும் அவர்கள் அறியாதவையுமான வேற்று தெய்வங்களை பின்பற்றி அவற்றுக்கு ஊழியம் செய்தனர். ஆகவே ஆண்டவர் சீற்றம் கொண்டு இந்நூலில் எழுதப்பட்டுள்ள சாபங்கள் அனைத்தையும் இந்நாட்டின் மீது வர செய்தார். அவர் தம் சினத்தாலும் கோபத்தாலும் சீற்றத்தாலும் அவர்களை அவர்களது நாட்டிலிருந்து வேறறுத்தார். இந்நாளில் இருப்பது போல் அவர்களை வேற்று நாட்டுக்கு விரட்டி அடித்தார் என்று சொல்லப்படும். எனவே மறைவானவை நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு உரியவை, வெளிப்படுத்தப்பட்டவையோ இத்திருச்சட்டத்தின் வார்த்தைகளை கடைபிடிக்குமாறு நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவை. மறுவாழ்வும் ஆசியும் பெறுதலுக்கான நிபந்தனைகள். இவையெல்லாம் நிகழும்போது உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை சிதறடித்துள்ள மாநிலங்களுக்கிடையே வாழ்கையில் நான் உனக்கு முன்னே வைத்த ஆசி சாபம் ஆகியவற்றை உன் உள்ளத்தில் சிந்தனை செய். நான் இன்று உனக்கு அளிக்கும் அனைத்து கட்டளைகளின்படி உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா. நீயும் உன் பிள்ளைகளும் முழு இதயத்தோடும் முழு